நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அழில சொல்லாமா? எல்லாரும் இந்த வசனத்தை எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த வார்த்தையை அங்கீகரிங்க. ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாச மக்களாக இருக்கட்டும், இயேசுவை அறியாதவர்களாக இருக்கட்டும், அறிக்கை செய்யலாமா? எல்லாரும் அறிக்கை செய்யலாமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அடிக்கடிக்கு நீங்க சொல்லுங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எந்த சூழ்நிலையும் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஊழிய சூழ்நிலையாக இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், தேவ பிரியமான தேவ ஜனமே, தேவ ஊழியர்களே, உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இல்லை என்ன ஒரு ஹைலைட்னா, இன்னைக்கு கத்தர்கிட்ட எல்லாரும் அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக, சுகத்திற்காக, எல்லாரும் அற்புதத்துக்காக, தேவைகளுக்காக வர்றாங்க. தவிர அடுத்த கட்டம் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிக்கிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் உடைய கைக்கு நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். அடுத்த வசனம் 18வது வசனம், தானியேல் 3:18, விடுவிக்காமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும், இன்னைக்கு அற்புதத்துக்காகவும் அதிசயத்துக்காகவும் தேவைகளுக்காகவும் இயேசு பின்னாடி வருகிற கூட்டமே, இன்னைக்கு நிறைய பேர் இதற்காக தான், சுகத்திற்காக தான் வர்றாங்க. அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நாங்கள் தேவனை ஆராதிப்போம். மற்றதை ஆராதிக்க மாட்டோம், மற்ற காரியங்களுக்கு ஈடுபட மாட்டோம். இந்த உலக வழிபாடுகள், உலக சிற்றின்பங்கள், உலக விக்கிரக ஆராதனைகளுக்கு போக மாட்டோம். சமீபத்திலே மதுரையிலே பெரிய ஒரு ஒரு கூட்டம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அதில் இந்து மதங்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்கள் மீண்டும் நம்முடைய இந்து மதத்திற்கு திரும்பி விடுங்கள் என்று ஒரு பெரிய தலைவர் சொல்லியிருந்தார். அப்போ இது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். இயேசு கிட்ட போனால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் என்று நம்பினார்கள்.